வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம டிஃபனுக்கு தொட்டுக்கிறதுக்கு எத்தனை வகை சட்னி, சாம்பார் எல்லாமே பண்ணா கூட எல்லாருக்குமே கொஞ்சமாவது இந்த இட்லி மிளகா பொடி அப்படிங்கிறது வேணும். அப்பதான் அந்த டிஃபன் சாப்பிட்ட ஒரு சாட்டிஸ்பாக்சனே இருக்கும். நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்டான இட்லி மிளகா பொடி பண்ண போறோம். இது நல்லா வாசனையாவும் டேஸ்டாவும் இருக்கும். எல்லா டிஃபனுக்கும் தொட்டுண்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். பொடி இட்லி, பொடி தோசை இது எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். உப்புமாவு கூட நாங்க அந்த பொடி தொட்டுண்டு சாப்பிடுவோம். அவ்வளவு பிரமாதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, நல்ல கமகமான வாசனையா டேஸ்டியான அந்த இட்லி மிளகா பொடி குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். எல்லாமே மெஷரிங் கப்ல 60 ml கப், இந்த கப்ல தான் இன்னைக்கு நம்ம அளந்துக்க போறோம். இதுல 1 கப்பு கடலைப்பருப்பு, பச்சை வாசனை போய் நல்ல கலர் மாறி வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். கடலைப்பருப்பு பாருங்க நல்லா செவக்க வறுத்தாச்சு. இதை நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அதே கப்ல 1 கப்பு உளுத்தம்பருப்பு, இதையும் பச்சை வாசனை போக நல்லா நிறம் மாறி வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பும் பாருங்க நல்லா செவக்க வறுத்தாச்சு. இதையும் நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அதே கப்ல 1 கப்பு துவரம்பருப்பு, இதையும் பச்சை வாசனை போக செவக்க வறுத்துக்கலாம். துவரம்பருப்பும் நல்லா செவக்க வறுத்தாச்சு. இதையும் நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அதே கப்ல 1 கப்பு பைத்தம்பருப்பு, இதையும் பச்சை வாசனை போக நல்லா செவக்க வறுத்துக்கலாம். பைத்தம்பருப்பும் நல்லா செவக்க வறுபட்டாச்சு. இதையும் நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திப்போம். அதே கப்ல 1 கப்பு வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு விட நம்ம சேர்த்துக்கலாம். எள்ளு நல்லா பொரிஞ்சு வரட்டும். எள்ளும் நல்லா பொரிஞ்சு வந்துடுது. நம்ம பருப்பு எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த பிளேட்ல எடுத்துக்காம எள்ளு நம்ம தனி பிளேட்ல எடுத்துக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஈரம் போக இதையும் நல்லா வறுத்துக்கலாம். காஞ்ச கருவேப்பிலை இருந்தா கூட அதை விட நம்ம சேர்த்துக்கலாம், அதுவும் வாசனையா தான் இருக்கும். கருவேப்பிலையும் பாருங்க நல்லா வறுபட்டு எடுத்து அதே கப்ல 1 கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை ரொம்ப வறுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்படி தொட்டா சுருக்குன்னு சூடாற வரைக்கும் நம்ம வறுத்துனாலே போதும். பொட்டுக்கடலையும் நல்லா வறுபட்டு எடுத்து இதையும் நம்ம பருப்பு எல்லாம் வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதே பிளேட்ல சேர்த்துடலாம். கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். 2 கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துக்கணும். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணும். இட்லி மிளகா பொடியில எப்பவுமே பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலா இருந்தாதான் நல்லா இருக்கும். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துடுது. இதையும் நம்ம வேற பிளேட்ல மாத்திக்கலாம். கடாயில கொஞ்சம் எண்ணெய் மிச்சம் இருக்கு. நான் ஒரு 25 மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். மிளகாயும் நல்லா வறுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அது தகுந்த மாதிரி கம்மி கூட கூட நம்ம போட்டுக்கலாம். மிளகாயும் பாருங்க நல்லா வறுபட்டு எடுத்து இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துண்டு உப்போட ஈரம் போக நல்லா வறுத்துருவோம். எல்லாமே நல்லா வறுபட்டு எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். மிக்சி ஜார்ல நம்ம வறுத்த மிளகாய், பெருங்காயம், உப்பு, கருவேப்பிலை எடுத்துட்டு இருக்கேன். இது நல்லா ஃபைன் பவுடரா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இது போல அரைச்சிருக்கேன். இந்த மிக்சி ஜார்ல எள்ளு தவிர மற்ற எல்லா பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நம்ம கொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். பாருங்க இட்லி மிளகா பொடி இந்த அளவுக்கு நான் கொரப்பா அரைச்சிருக்கேன். நம்ம வறுத்த எள்ளு சேர்த்துக்கலாம். பல்ஸ் மோட்ல இந்த எள்ளு ரொம்ப மசியாத அளவுக்கு நம்ம அரைச்சு எடுத்துடலாம். பாருங்க எள்ளையும் சேர்த்து இதை போல அரைச்சு எடுத்துட்டாச்சு. எள்ளு பாத்திரல சின்ன சின்ன பீசஸ் நமக்கு இதுல இருக்கும், ரொம்ப பவுடரா இருக்காது. இந்த மாதிரி இருந்தாதான் இட்லி பொடி நம்ம சாப்பிட்றச்ச நல்லா வாசனையாவும் டேஸ்டாவும் இருக்கும். இது கொஞ்சம் சூடு ஆறினதுக்கு அப்புறம் ஏர்டைட் கண்டெய்னர்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எல்லா டிஃபனுக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு பிரமாதமா இருக்கும். நம்ம பண்ணிருக்கிற இட்லி பொடியை யூஸ் பண்ணி நம்ம பொடி இட்லி பண்ணிக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட நம்ம விட்டுக்கலாம். நெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பண்ணி வச்சிருக்கிற மினி இட்லியை சேர்த்துருவோம். இட்லி மிளகா பொடி நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமா நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டுக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். எல்லா இட்லிலையும் அந்த பொடி நல்லா கோட் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பொடி இட்லியை சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். இல்ல இதையே அப்படியே லஞ்ச் பாக்ஸ்ல குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் சாப்பிடறதுக்கு அவளுக்கும் ஈஸியா இருக்கும்.
நல்ல கமகமான வாசனையா இட்லி மிளகா பொடி சூப்பரா ரெடி ஆயிடுது. இந்த பொடியை யூஸ் பண்ணி நான் பொடி இட்லியும் பண்ணிருக்கேன். இப்ப இந்த பொடி இட்லியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. நம்ம எப்பயும் பண்ற இட்லி மிளகா பொடியை விட இந்த வாசனையும் சரி டேஸ்டும் சரி டிஃபரெண்டா இருக்கு. எல்லா விதமான பருப்புகளும் நம்ம சேர்த்திருக்கோம். நமக்கே தெரியும் பைத்தம் பருப்புக்கு வந்து நல்ல தனி ஒரு ஃபிளேவர் இருக்கும். அது வறுத்தா ஒரு ஃபிளேவர், வேக வச்சா ஒரு ஃபிளேவர், அது மாதிரி இருக்கும். பைத்தம் பருப்பு நம்ம அதிகமா சேர்த்திருக்கனால நல்லா வாசனையா இருக்கு. அதே மாதிரி எள்ளும் வந்து அதிக குவான்டிட்டியில நம்ம சேர்த்திருக்கோம். டேஸ்டும் ஃபிளேவரும் நல்லா இருக்கு. அதே நேரம் அந்த கொஞ்சம் நம்ம குறை அரைச்சிருக்கனால சாப்பிட வச்சு அந்த எள்ளோட ஃபீல் நமக்கு நல்லா தெரியறது. இதுல கொஞ்சமா வந்து நான் இன்னைக்கு பொட்டுக்கடலை சேர்த்திருக்கேன். நம்ம பொடி இட்லி பண்ணும்போது நீங்க கவனிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இந்த பொடியை தூவி மிக்ஸ் பண்ணும்போது இந்த பொடி வந்து இட்லியில நல்லா அழகா வந்து கோட் ஆயிடுது. சாதாரணமா அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், கொஞ்சம் பொடி உதிரும், கொஞ்சம் வந்து இட்லியில ஒட்டிக்கும். ஆனா இது வந்து கம்ப்ளீட்டா அழகா கோட் ஆயிடுது. நம்ம இட்லி, தோசை, ஊத்தப்பம், உப்புமா அது எல்லாத்துக்கும் கூட இந்த பொடியை தொட்டுன்னு சாப்பிடும்போது இந்த பொட்டுக்கடலை சேர்த்திருக்கறதுனால மாதிரி தொட்டுண்டு சாப்பிடும்போது இந்த பொடி நல்லா கோட்டாகும். இட்லி மிளகா பொடியில எப்பவுமே நான் வந்து கொஞ்சம் துவரம்பருப்பு சேர்ப்பேன். ஏன்னா அந்த ஃபிளேவர் ரொம்பவே பிரமாதமா இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து நான் துவரம்பருப்பும் அதிகமா சேர்த்திருக்கேன். அந்த ஃபிளேவருமே இதுல ரொம்ப நல்லா இருக்கு. காரத்துக்கு வந்து மிளகாய் அவாவா விருப்பம். சில பேர் கூட சாப்பிடுவோம், சிலர் வந்து கம்மியா சாப்பிடுவோம். இது வந்து மைல்டா தான் இருக்கு. நீங்க காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த டிஃப்ரெண்டா நம்ம இன்னைக்கு பண்ணிருக்கிற இட்லி மிளகா பொடியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளுக்கும் வந்து இந்த பொடி இட்லி இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணி லஞ்ச் பாக்ஸ்லயும் நம்ம கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.